ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் இந்த அப்பனை நீ அலட்சியம் செய்து விடாமல் இதை உடனடியாக முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. ஒருவர் கேட்ட வார்த்தையால் உன் துணையின் மனம் கனத்து மனம் செய்த காரியத்தை பார்த்திருக்கின்றார் என் தங்கமே. நானே கதி கலங்கிவிட்டேன். உனக்கு நேராக இருக்கும் உன்னுடைய நண்பர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து உன் துணையை பார்க்க நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்படிப்பட்டவர்கள் என்று நினைத்து கூட நாங்கள் பார்க்கவில்லை, எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம், இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உங்களின் இருவரும் துணையை பிரிந்து விட்டீர்களே, அவர்களை ஏன் பிரிந்தீர்கள்? அவ்வளவு அன்பும் பாசமும் உங்கள் மீது வைத்திருக்கின்றார்களே, இது எல்லாம் உங்களுடைய குணமா என்று நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் இருவருமே அவ்வளவு நல்ல குடும்பமாக இருந்தீர்களே, நிம்மதியான வாழ்க்கையைத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். சந்தோஷமும் புன்னகையும் நிறைந்த வாழ்க்கையாகவே இருந்ததே. வீடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் சிரிப்பு சத்தமாக இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்களே. உங்கள் இருவரின் குடும்பத்தை பார்க்கும் பொழுதும் உங்கள் இருவரின் ஒற்றுமையை பார்க்கும் பொழுதும் நாங்களே சில நேரங்களில் ஆச்சரியமும் அதிசயமும் பட்டு இருக்கின்றோம். இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் இருவரும் நன்கு புரிந்து நல்லபடியாக வழிநடத்தி குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கொள்கின்றார்களே. இந்த சிறிய வயசிலேயே இப்படி ஒரு நல்ல குணம் இருக்கின்றதே என்று பல முறை ஆச்சரியப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் இப்படி அவர்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பிரிந்து விட்டீர்களே என்று அவர்கள் உன் துணையை பார்த்து கேட்ட வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மனமுடைந்து விட்டார் என் தங்கமே அவர். ஆனால் அப்பொழுது இருந்து மனம் உளைச்சலாகவும் மன கஷ்டமாகவும் இருந்து கொண்டே போராடி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. போற போக்கில் நடந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதெல்லாம் எதுவும் புரியாதது போல உன் துணையின் மனம் இப்பொழுது இருக்கின்றது. ஒரு கஷ்டமும் காயமும் இப்பொழுது வருத்தி கொண்டிருக்கின்றது அவர் மனதை. நன்கு தானே எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. இடையில் ஏன் இப்படி என்று அவர்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உன் துணையின் மனதில் வந்து போய்கொண்டே இருக்கின்றது. யார் எது சொன்னாலும் கூட அவர் காதுகளில் கூட வாங்க முடியாத நிலையில்தான் இப்பொழுது இருக்கின்றார் என் தங்கமே. என்னை விட்டு அவர் பரிதவித்து கொண்டிருக்கின்றார். நீ உன்னை போக்கில் இயல்பாக பதட்டமின்றி ஒரு நன்றபடியாக இருந்து கொண்டிருக்கின்றாய். புரியாது ஒன்று ரகசியமாகவே இருக்கின்றது என் தங்கமே. அது ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்துகொள் முயற்சி. உன் நிம்மதியை நீ இழந்து விடாதே. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்து உன் நிம்மதியை என்றும் இழந்து விடாதே. உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகின்றேன். உன்னை பற்றி நன்கு புரிந்து கொண்டேன் என் தங்கமே. உனது கஷ்டங்களையும் காயங்களையும் கண்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்றும் உனக்கு இருக்கும் பொறுமைத்தனத்தை கண்டு ஆச்சரியப்பட்டும் இருக்கின்றேன். உனக்கு இருக்கும் நல்ல குணங்களை நினைத்து மெய்சிலித்தும் இருக்கின்றேன் என் அப்பன். நான் என் குழந்தையா இவ்வளவு நல்ல குணத்தில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட என் குழந்தைக்கு ஏன் மீண்டும் மீண்டும் கஷ்டமே உண்டாகி கொண்டிருக்கின்றது என்றெல்லாம்
உன் அப்பன் யோசித்து அதற்கான வழியையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதுவரை உன்னை நம்பியவர்களை நீயே நம்ப வைக்க போராட வேண்டும் தங்கமே. நீ சொல்லும் உண்மையை எங்கு புரிந்து கொள்ளப் போகிறார்கள் அவர்கள்? பொறுமையாக இரு. உன்னுடைய வேலைகளை மட்டும் கவனமாக செய்து வா. அதில் கவனம் செலுத்து என் தங்கமே. முன்பை விட சிறப்பாக நீ வேலைகளை செய்ய வேண்டும் தங்கமே. நீ முழுமையாக கவனத்தை அதில் செலுத்த வேண்டும் என் தங்கமே. உன்னை விட்டு பிரிந்த உன் துணையை விட்டுவிடு. அவர் தானாகவே மனம் திருந்தி வருந்தி உன்னை தேடி வருவார் என் தங்கமே. பார்த்து கொள்ளலாம். அதுவரை உன்னுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முழு ஈடுபாட்டை அதில் கொடுத்து நீ செய்து வா என் தங்கமே. உன்னுடைய மதிப்பு உயரும்போது அவருக்கு புரிய வேண்டிய காலம் உண்டாகிவிடும். விரைவில் வரும் என் தங்கமே. நிச்சயமாக அந்த காலத்தை உனக்கென்று நான் உணர்த்துவேன். உன்னுடைய வேலைகளை இப்பொழுது திறன் வர செய் என் தங்கமே. உன் மதிப்பு அவர்களுக்கு நிச்சயம் தெரிய வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே. நீ கலங்கி நிற்காதே. எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று. நான் இருக்கின்றேன். அவர் நினைத்ததெல்லாம் உண்மை இல்லை என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே. நீ அனைத்தையும் போட்டு உன் மனதில் குழப்பு கொண்டு இருக்கின்ற இடத்தை விட்டு கீழ் போகாமல் இருக்கின்ற இடத்தை விட்டு எப்படி உயர்வது என்று அதற்கான முயற்சிகளை எடுத்து படிப்படியாக நீ உயர உன் அப்பன் நான் துணை இருக்கின்றேன். உன்னை பற்றியும் உன் குணத்தை பற்றியும் இந்த அப்பனுக்கு நன்கு தெரியும். உன் மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் தூக்கி என் மீது போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என் தங்கமே. நான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளின் இன்பமும் எனக்கு முக்கியம் என்று நான் கூறுகின்றேன். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். முயற்சி எடுத்தால் தானே வெற்றி கிடைக்கும். நீ முயற்சி எடுக்கவே இவ்வளவு சோம்பேறிப்பட்டாய் என்றால் வெற்றி என்பது உன் கண் அருகில் வந்து கூட போகாது. இதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சிகளை எடு என் தங்கமே. பல வெற்றிகள் உன்னிடம் வந்து குவிய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீ முயற்சி செய்தால் அத்தனையும் மெய்ப்படும் என் தங்கமே. உன் கண்ணால் அனைத்தையும் பார்ப்பாய் என் குழந்தையே. நான் உனக்கு தைரியமாகவும் பக்கபலமாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் வருவேன். என்னை முழுமையாக கேட்டு இன்பமாக இரு. உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க இந்த அப்பன் என்றும் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கின்றேன் என் தங்கமே. நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதே நடக்கட்டும் என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.